வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. அதிமுக பாஜக கூட்டணி அவசரமாக மீண்டும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி இவ்வளவு அவசரமாக இந்த கூட்டணியை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? பாஜகவுக்கு அப்படி என்ன அவசரம்? அதே போல அதிமுக எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இப்பொழுதும் கூட்டணி இல்லை, எப்பொழுதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல இவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு? இதில் இபிஎஸ் எப்படி கெயின் ஆகியிருக்காரு? அதே மாதிரி அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு என்ன? பிஜேபியுடைய அஜெண்டா என்ன? பிஜேபியுடைய தமிழ்நாட்டுடைய பிளான் என்ன? அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து நானும் தி டிபேட் யூடியூப் சேனலுடைய ஆசிரியர் திரு மனோஜ் அண்ட் பிரதீபோட ஒரு சின்ன கலந்துரையாடல் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் பண்ணியிருக்கோம். இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடகங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடகம். ஸோ நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ நிச்சயமாக உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த டிஸ்கஷனை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஆகவே உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியை கொடுக்குறோன்னு நான் நம்புகிறேன். தமிழக அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் உருவாகி இருக்கு. ஒரு பக்கம் பாஜக மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கு. ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட ஷபீர் அண்ட் மனோஜ் இருக்கிறாரு. அவங்ககிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் இருவருக்கும். பங்குனி உத்திர வாழ்த்துக்களை சொல்லி அதிமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காரு அமித்ஷா. எப்படி பாக்குறீங்க? நீங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கூட்டணி ஏற்படும் அப்படின்றது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனால் இது இவ்வளவு சீக்கிரம் நடந்து முடியும் அப்படின்றது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா டெல்லிக்கு போய் பேசின ஒரு சில நாட்கள்லயே இந்த கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கிறது அப்படின்னும் போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. பாஜக ஏதோ ஒரு விதமான அவசரத்தில் இருக்கிறார்கள். இந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் பாஜகவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடி இந்த சீட் எவ்வளோ, என்ன பேச்சுவார்த்தை, இது எல்லாமே ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் தொடரும். ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அதை முடிவு பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி அமித்ஷா அவர்களே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த விஷயத்தில் யாரையும் அவர் டெலிகேட் பண்ணல. ஏன்னா கடந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் பியூஷ் கோயல் மற்றவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 2 தரப்பு தலைவர்களும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பேசுவாங்க. எல்லாமே சரி. ஆனால் தற்போது அமித்ஷாவே டைரக்டாக இந்த விஷயத்தில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கையில் எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த கூட்டணியை முடிவு செய்து அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னும் போது பாஜகவுக்கு இதில் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு தீர்மானத்தோடு அவங்க இருந்திருக்காங்க. ஏனென்றால் 2024 அவங்க செஞ்ச தப்பு, அதாவது அண்ணாமலை கூட்டணியை உடைத்தது, அதுக்கப்புறம் பாஜக தேசிய தலைமை கூட அதை மறுபடியும் பேட்சப் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணாங்க. பட் முடியல, எல்லை மீறி போய்விட்டது. அப்போ யாரையும் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்காம அவரே செய்திருக்கிறார். நானே இதை முடிக்கிறேன் அப்படின்ற அளவில் முடிச்சிருக்காரு. அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று, தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியோடைய அந்த டேமேஜ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாக, அந்த விரிசல் அப்படின்றது பெருசாக இருக்கிறது. அப்போ இதை சரி செய்யணும்னா இப்போ அறிவித்து ஒரு கால அவகாசம் கொடுத்தால்தான் அது சரியாகும், தேர்தல் வரைக்கும் அது சரியாகும் அப்படின்ற ஒரு கணக்கும் இதில் இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த கூட்டணிக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அப்படி காலையிலேருந்து அப்படியே இருக்கும்போது ப்ரெஸ் மீட் அப்படின்றது உறுதியாக சொல்லிட்டாங்க. ப்ரெஸ் மீட்டில் ஒரு முக்கியமான முடிவை அறிவிக்க போகிறார் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அப்போ காலையில் 10 மணிக்கே எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்துருங்க அப்படின்னாங்க. 10 மணிக்கு பேனரில், ப்ரெஸ் மீட் பேனரில் என்டிஏ அப்படின்னு இருந்துச்சு. அப்படி மாற்றினாங்க. அப்படியே 12 மணிக்கு அது வேற ஏதோ ஒரு பேனர் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் 2 மணி வாக்கில் அமித்ஷா ஜி அவர்களுடைய ப்ரெஸ் மீட் அப்படின்னு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக தாமரையை போட்டாங்க. அப்போது அந்த பேனர் சொன்ன செய்தி என்னன்னா, எதுவுமே சரிப்பட்டு வரல, இன்னும் இழுபறி நீடித்து கொண்டே இருக்கிறது. அப்போ அமித்ஷாவை எடப்பாடி காக்க வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நீங்கள் அமித்ஷா இன்னைக்கு வந்ததுனால
இது இன்னைக்கே அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரஷர் நிலைமை பிஜேபிக்கு தானே, அப்படின்றது அதிமுக இல்ல. ஏற்பட்டிருக்குது. இப்ப பிரஷர் பிரஷர் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு அமித்ஷா வந்து உட்கார்ந்துட்டு நீங்க வாங்க இன்னைக்கே அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னார்னா யார் பிரஷர் பண்றா? அப்ப டிசைடிங் ஃபேக்டர் ஏடிஎம்கேவா தானே இருந்திருக்காங்க. டிசைடிங் ஃபேக்டர் ஏடிஎம்கேவா இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல பாயிண்ட். மனோஜ் அவருடைய கருத்து சொல்லிட்டோம். அப்புறம் டிசைடிங் ஃபேக்டர் ஏடிஎம்கே என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. அமித்ஷாவோட பிரஸ் மீட்டுக்கு நீங்களும் போயிருந்தீங்க. ஒரே இதா இருந்துச்சு, ஃபயரா இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி? இல்ல அவரு பொதுவா பிரஸ் மீட் அவர் ஹேண்டில் பண்ணும்போது அவர் அப்படிதான் பரபரப்பா இருப்பாரு. ரெண்டாவது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் பிரஸ் மீட்லாம் டெல்லியிலாம் வந்து நிறைய பிரஸ் மீட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ப்ரெஸ் மீட்ஸ்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த மீடியா ஆர்கனைசர் இருப்பார் இல்லையா, பிஜேபி ஐடி செல்லுடைய மீடியா செல்லுடைய கோஆர்டினேட்டர் இருப்பார் இல்லையா, அவருக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த மீடியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்றது கரெக்டாக தெரியும். அப்போ பிஜேபி பீட் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அப்போது அந்தந்த ரிப்போர்ட்டருடைய பேரை சொல்லி நீங்கள் கேள்வியை கேளுங்க அப்படின்றத அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இங்கே அந்த கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னும் போது நம்ம ஆளுங்க வந்து கூட்டணி அப்படின்னு வந்த உடனே, இந்த அறிவிப்பு அப்படின்னு வந்த உடனே ஓப்பன் டு கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு 10 பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவர் வந்து கொஞ்சம் பரபரப்பாயிட்டாரு. நீங்களாம் ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணது இல்லையா அப்படின்னு அப்படின்னு அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டார். பட் பொதுவா எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்தார். ரெண்டாவது அமித்ஷாவே இதை முடிச்சிருக்காரு அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். நீங்க வந்து கூட்டணி அப்படின்றது வேற யார்கிட்டையும் டெலிகேட் பண்ணாம, வேற எந்த தலைவர்கள்ட்டையும் வந்து இந்த பொறுப்பை கொடுக்காம அவரே முடித்திருக்கிறார் அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி. அப்போ அவர் பர்சனலா தமிழ்நாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது. இதன் மூலமா ஒரு செய்தியை வெளியிடுறாரு. நான் தமிழ்நாட்டை நோக்கி என்னுடைய பார்வையை திருப்பி விட்டேன். கடந்த காலங்களில் அப்படி கிடையாது. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு நமக்கு வந்து ஒரு கையில் சிக்காத ஒரு மாநிலம் அப்படின்னு இருந்துச்சு. பட் 2024 தேர்தலுக்கு பிறகு அந்த நிலைமை அப்படின்றது மாறி இருக்கு. அந்த தாட் அப்படின்றது மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு கேரளாவில் சீட்டே வராதுன்னு நினைக்கிற கேரளாவில் ஒரு சீட் வந்துருச்சு. நிறைய எஃபர்ட் போடுற தமிழ்நாட்டில் வரல. அப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசைன்மெண்ட்டாக அவர் எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட எதுலேருந்து தொடங்குறேன் அப்படின்னா, பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பாஜக மாநில தலைவர் புதிதாக யார் பொறுப்பேற்பார் அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியாகாத வரைக்குமே, அந்த அமித்ஷாவோட ட்வீட் முன்னாடி வரைக்குமே எடப்பாடி சந்திக்கிறாரா சந்திக்கலையா, அவங்க வீட்டில் ஆலோசனை நடத்துறாரு அப்படின்னு செய்திகள் அப்படியே பரபரப்பாகவே இருந்துச்சு. ஒரு பக்கம் நயினா நாகேந்திரன் போட்டியிட்டு தெரிவு செய்யப்படுகிறார் அப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருது. எடப்பாடி பழனிசாமி அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. இது எடப்பாடி பழனிசாமியோட வலிமையை காட்டுதா, பாஜகவோட தந்திரத்தை காட்டுதா? இதை நம்ம வந்து அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா எடப்பாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க தலைவர், அதனாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்திக்க முடியல. ஓபிஎஸ் ஆனா அவரும் பார்க்க முடியல. அவருடைய மகனும் நார்மலி பார்ப்பாரு, அவரும் பார்க்க முடியல. ஸோ இதை வந்து எடப்பாடி பழனிசாமி தடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறமா அமித்ஷாவோட ப்ரெஸ் மீட் 12 மணி 2 மணி 3 மணி 5 மணின்னு போகுது. பாஜகவோட எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமி வீட்டில இருந்தே வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்திருக்காரு. 5 மணிக்கு தான் வந்திருக்காரு. அமித்ஷாவுக்கு எடப்பாடி டைம் கொடுத்து வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்தார். அப்போ ஒரு ஆளுமை மிக்க ஆற்றல் மிக்க தலைவராக அதிமுக பார்க்கும் கண்டிப்பா. ஏன்னா அமித்ஷாவை காக்க வச்சிருக்காருல்ல. ஸோ அப்படி அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா, இந்த ஒரு அறிவிப்பு யாருக்கு முக்கியன்றதை தாண்டி ஏன் இப்பவே பண்ணணும் அப்படின்னா, திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு. அந்த கூட்டணிலேருந்து யாரையோ பிரிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எதையும் பண்ண முடியல. சோ அந்த கூட்டணியுமே உடையறதுக்கான வாய்ப்புகள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உடைக்க முடியாத நம்பிக்கை எப்படி இவருக்கு வந்துருச்சு? அந்த வந்துடும். ஏன்னா இப்ப பிஜேபி உள்ள வந்துச்சுனாலே யாரும் வெல்ல மாட்டாங்க அங்க இருந்து. இது ரொம்ப ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள விஷயம் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆப்போசிட் நம்ம ஒரு கூட்டணியை பயங்கரமா கட்டமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால ரொம்ப ஏர்லியா இதை பண்றாங்க. ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணியை அமைக்கும் பொழுது கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் உள்ள கொண்டு வரலாம். எப்படி வந்து 2021 ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி பாஜக ஒரு 4 எம்எல்ஏவை பிடிச்சாங்களோ அதே மாதிரி இப்போவும் பண்ண முடியும் அவங்களால அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இதில் அண்ணாமலை ரோல் நம்ம வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும். என்னன்னா, அண்ணாமலை ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுக்கிறார். எனக்கு ஏடிஎம்கே வேண்டாம், நான் தனியாக தான் இங்கே நின்று என்னை யாருன்னு ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு வந்து அவங்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்கல, பிஜேபிக்கு எந்த எம்பிஸையும் கொடுக்கல. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க.
இது ஒரு தப்பான முடிவு, சேர்ந்திருந்தா பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்திருந்தா இடங்கள் கிடைச்சிருக்கணும். அதைத்தான் இப்போ எக்ஸாக்டா பிஜேபி வந்து நிறைவேற்றுறாங்க. அதாவது நான் இருந்தா நீ ஜெயிக்க முடியும், நீயும் நானும் சேர்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அதிமுகவுக்கு சொல்லலாம். 21ல ஏன் ஜெயிக்கல? 21ல வந்து ஏடிஎம்கே ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சில் இருந்துச்சு. எடப்பாடி அப்பதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வர்றாரு. அவரால் வந்து ஒரு திமுக மாதிரியான ஒரு கட்சியை எதிர்த்து அவ்வளோ ஈஸியா செயல்படுறதுன்றது அந்த நேரத்தில் அவருக்கு பிடிபடாம கூட இருந்திருக்கு. இப்பயும் அதே அணிதானே இருக்கு திமுக சைட்ல. இல்ல இப்ப வந்து நம்பர்ஸ் நிறைய மாறி இருக்கு. திமுக அதான் சொன்னேன், திமுகவால அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி ஏடிஎம்கேவை 80 இடங்கள் வரைக்கும் எப்படி உங்களால ஜெயிக்க விட முடிஞ்சது? அப்போ கூட ஒரு 30 இடங்களை அதிமுகவால ஜெயிக்க முடியாதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப அண்ணாமலை பண்ணதுனால என்னாச்சுன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஒரு விஷயத்த பண்ண முடியும், நம்ம 2 பேரும் ஒரு அலையன்ஸ் வந்தா செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து பிஜேபி. அண்ணாமலை 2024 தேர்தல் எடுத்த முடிவு தப்புன்னு அதை மறுபரிசீலனை பண்ணிருக்காங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? தப்பு இல்ல, அந்த முடிவாலதான் இது. அண்ணாமலை செஞ்ச டெஸ்டுக்கான பலன் தான் இன்னைக்கு அதிமுக வழி இல்லாம சேர்றது. அப்ப எதுக்கு அண்ணாமலை மாத்தணும்? சரி, அண்ணாமலையோட பதவின்றது இயல்பா முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க புது தலைவரை போட்டுதான் ஆகணும். அது எதிர் அண்ணாமலையோ இல்லை நயனார் நாகேந்திரனோ யாரோ ஒருத்தர போட்டுதான் ஆகணும். அப்படிப்பட்ட இடத்துலதான் என்ன ஆகுதுன்னா, சரி இந்த முடிவுக்கான காரணமே அண்ணாமலை தான். அப்ப அவரை கண்டினியூ பண்ணா ஏடிஎம்கே அலையன்ஸ் ஸ்மூத்தா கொண்டு போக முடியாது. அப்ப வேற ஒருத்தரை போடுவோம். வேற யாரை போடலாம்? பிஜேபியில் இருந்தாலும் ஒரு திராவிட ஐடியாலஜியோடு இருக்கக்கூடிய தலைவராக பார்க்கப்படுபவர் நயனார் நாகேந்திரன். அவர் வச்சிருந்தா அவர் சேர்ந்து இருப்பாரு. ஆல்ரெடி அதிமுக காரமாக அவர் இருந்தவர். அப்ப இவங்க கூட சேர்ந்து போவாரு. அப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் கொண்டு போலான்றாங்க. மீன்வைல் அண்ணாமலைக்கு நேஷனல் லெவல்ல ஒரு ஒர்க்கை நாங்கள் கொடுக்க போறதை ஹிண்ட் பண்ணிட்டும் இருக்க அமித்ஷா. ஸோ அப்படின்றதுனால அண்ணாமலை நீங்க இக்னோரே பண்ண முடியாதுங்க. ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தா அண்ணாமலையினுடைய முடிவினுடைய காரணமாக இந்த ஒரு விஷயத்தை பிஜேபி கரெக்டா காயின் பண்ணி நகர்த்திருக்காங்க. இப்ப பாஜகவோட புதிய தலைவர் நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டது அதிமுகவை ஐஸ் வைக்கிறதுக்கும் அதிமுகவை இன்னும் இணக்கமாக வச்சுக்கிறதுக்கும் டெல்லி தலைமை எடுத்த ஒரு மூவ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இது அதிமுகவே அந்த மூவை எடுத்திருந்தாங்கன்னா என்ன சொல்வீங்க? அதிமுகவுக்கு ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு, இது வந்து எந்த நிர்பந்தமும் எங்களுக்கு கொடுக்கல, இது இயற்கையா நடந்த கூட்டணி தான், அண்ணாமலை மாற்றம் பத்தி எங்களுக்கு எந்த ஒரு பிரஷரும் வரலன்னு சொல்லியிருக்காரு. எந்த அதுவா வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க, எங்களை நெருக்குறாங்க, அதிமுக வச்ச டிமாண்டுக்கு நாங்க வந்து அடிபணிஞ்சிட்டோம் அப்படின்னு வெளிப்படையா பிஜேபியில இருந்து சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, எல்லா மாநிலங்கள்லயும் தேர்தலுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த அலையன்ஸ் அப்படின்றதெல்லாம் செட் ஆகும். அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் கன்சிடரேஷன்? தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலமாக மாறி இருக்கிறது பிஜேபிக்கு. திடீரென்று தமிழ்நாடு மீது அமித்ஷாக்கு என்ன ஒரு பார்வை? ஏன் அந்த அவசரத்தை காட்டுறாரு? நீங்க போன 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினாங்களா டெல்லியில, செங்கோட்டையன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாமே வந்து வழிக்கு வந்த உடனே இன்னைக்கே அறிவிக்கணும் அப்படின்ற அவசரம் என்ன? நீங்க இன்னைக்கு அறிவிக்கிறதுனால இதுல வந்து பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பிளஸ் எந்த அடிப்படையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம்கே பிஜேபிக்கான ஒரு இணக்கமான சூழல் உருவாவதற்கு ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு கேப் எடுத்துக்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். 2வது மைனஸா எப்படி போகும்னா, பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்க. பாஜகவோட கூட்டணிக்கு எந்த கட்சி போனாலும் அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ அந்த நெகட்டிவ் இம்பாக்டை இப்போவே அதை பாசிட்டிவ் இம்பாக்டா மாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி. ஆனால் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது ஒரு இருக்கு. பொதுவாக அதிமுக வெளியே வந்த உடனே சந்தோஷப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. மீண்டும் அதிமுக உள்ள போன உடனே அந்த காமன் ஓட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, டிஎம்கேக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் அவங்களுக்கு பிடிக்கல, ரசிக்கல. நீங்க என்னன்னா, பாஜக மாதிரி ஒரு மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட அதிமுக மறுபடியும் போய் பேசுறீங்களே, மறுபடியும் நீங்க போய் உள்ள இறங்கிட்டீங்களே, உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன? 6 மாசத்துக்கு பிரச்சாரமே அதுதானே. இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? திமுகவோட பிரச்சாரம் இருக்கட்டும், 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இப்பொழுதும் கூட்டணி இல்லை, எப்பொழுதும் இல்லை, 26லும் இல்லை அப்படின்லாம் சொல்லி நீங்க எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போனீங்க, நீங்க வந்து தீர்மானம் போட்டீங்க, நீங்க வந்து இஸ்லாமியர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போனீங்க, சிறுபான்மையினருடைய பாதுகாவலரா நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்க. திடீரென்று அவங்க கூப்பிட்ட உடனே மறுபடியும் போய் கூட்டணியில போய் சேர்ந்துட்டு கையை தூக்கி நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா அதிமுகவுடைய நம்பகத்தன்மை அப்படின்றது இங்க கேள்விக்குறியாகி இருக்கு. ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் மத்தியில அதை ரசிக்கல, அதை வந்து அவங்க விரும்பல. பட் இருந்தாலும் உங்களுக்கு 5 விஷயங்கள்ல எடப்பாடி வந்து கெயின் பண்ணியிருக்காரு. ஒண்ணு என்னன்னா, அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து இது எடுத்தது. 2வது வந்து என்டிஏ உடைய சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா முன்னிலைப்படுத்திக்கிட்டது.
தன்னை அவர் முன்னிலைப்படுத்தல. இவர் அமித்ஷாவே சொல்றாரு. அமித்ஷாவே சொல்றாரு, நாங்கள் இங்க போட்டியிட்டால் ம். அது இபிஎஸ் உடைய தலைமையில தான் நாங்க போட்டியிடுறோம், அவருடைய தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மூன்றாவது வந்து இங்க வந்து அலையன்ஸை லீட் பண்றதே ஏடிஎம்கே தான். தேசிய அளவுல பிஜேபி, மோடி, என்டிஏ. பட் தமிழ்நாட்டுல அலையன்ஸ் வந்து ஏடிஎம்கே தான் லீட் பண்ணுது அப்படின்றாரு. நான்காவது டிடிவி அண்ட் ஓபிஎஸ், இவங்க ரெண்டு பேரையும் வந்து மறுபடியும் நாங்க கட்சிக்குள்ள கொண்டு வரணுமா இல்லையா அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அமித்ஷா, நான் தான் அந்த கேள்வியை கேட்டேன், அமித்ஷா தெளிவா சொல்றாரு, நாங்க அதிமுகவுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ்ல தலையிட விரும்பவில்லை அப்படின்றாரு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அதிமுகவுக்கு. இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஓபிஎஸ் கைவிட்டாங்களா, டிடிவியை கைவிட்டாங்களா, கைவிட்டாங்களா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு கம்யூனிட்டியை வந்து பிஜேபி தங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு காரியம் ஆகும் போது அதை அப்படியே அவங்கள தொக்கா கழட்டி விடுறாங்களா அப்படின்ற அந்த கேள்வி அப்படின்றது. இப்போ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் வந்து உங்களுக்கு முக்குலத்தூர் கம்யூனிட்டியில பாஜகவுடைய தலைவரா நம்ம ஒருத்தரை கொண்டு வந்திருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது ஒரு பேலன்சிங் ஆக்டா கூட இருக்கலாம். பட் அதே நேரத்துல நீங்க என்ன பார்க்கணும்னா, அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை ஆரம்பித்தது பாஜக தான். அந்த ஆரம்பித்து வைத்த பிரச்சனையை பாஜகவாலேயே முடித்து வைக்க முடியவில்லை. இன்னைக்கு முடித்து வைக்க முடியல அப்படின்ற அந்த முடியல அப்படின்றது தான் தற்போதைய நிலவரம். நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தற்போதைய நிலவரம் அதுதான். அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, யார் யாரெல்லாம் கூட்டணிக்குள் வரப்போகிறார்கள் அப்படின்றத அதிமுகவும் பாஜகவும் தமிழக பாஜகவும் சேர்ந்து முடிவு செய்யும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அப்போ இதுல டிடிவி அமமுக வருமா அப்படின்னா அந்த முடிவும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அப்போ இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் கெயின் ஆயிருக்காரு. ஓபிஎஸ்க்கு அவர் நினைச்சதை சாதிச்சிருக்கார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சொல்லலாம். அதிமுக நினைத்ததை, ஓபிஎஸ் நினைத்ததை அவர் சாதித்திருக்கார், பிஜேபியும் அதை பேச வச்சிருக்காரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்ப எந்த தியாகத்துக்கும் செய்ய தயார் அப்படின்னு சொன்னது ஓபிஎஸ் தானா வரல இல்ல. அதான் இப்போ இன்னொரு இடத்துல எங்க வந்து இது நெகட்டிவா அதிமுகவுக்கு போய் முடிந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு இடத்துல. இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கு வந்து திராவிட இயக்கங்கள் இது வரைக்கும் இல்லை, ஒத்துக்கிட்ட. நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சாலே மீட்டிங் முடிஞ்சிடும். செல்லூராஜ் ஓபனாவே சொன்னாரு, கூட்டணி ஆட்சி எல்லாம் ரெண்டு கட்சி வாய்ப்பே இல்லை. கூட்டணி ஆட்சி என்பது அவங்களுடைய அகராதியிலே கிடையாது. அதாவது திமுகவாச்சும் ரொம்ப கிளவரா வந்து ஒரு விஷயத்த காயின் பண்ணிட்டாங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு. அதிமுக சொல்லவே இல்லை. அதிமுக கூட்டணி ஆட்சின்ற கான்செப்டே நீங்க வந்து பேசி கதவு தட்டினீங்கன்னா கேட்டு திறக்காது, போயஸ் கார்டன் கேட் திறக்காது. அப்போ அந்த இடத்துல அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னும் போது இன்னைக்கு அந்த பேச்சுக்கான ஒரு ஒரு முகாந்தரம் அப்படின்றது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற புள்ளிக்கு எப்படி பாஜக அந்த இதுக்குள்ள எப்படி அந்த பேச ஆரம்பிக்கிறாங்க? இல்ல, அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அமித்ஷாட்ட கேட்குறாங்க, அதாவது கூட்டணி ஆட்சின்னு நீங்க சொல்றீங்களே, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படின்றத முதல் கேள்வி. அப்போ அந்த முதல் கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, ஆமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஆட்சி அமைப்போம் அப்படின்றாரு. இரண்டாவது கேள்வி அவர்கிட்ட என்ன கேட்கப்படுகிறது அப்படின்னா, பாஜக எம்எல்ஏஸ் மினிஸ்டராக வருவார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்க வந்து பின்னாடி முடிவு பண்ணுவோம். இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. நாங்கள் வந்து கூட்டணியாக போட்டியிட்டு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த விஷயத்த அவர் வந்து இதில் அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம், நாங்க அப்புறம் முடிவு பண்ணி அதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எந்த வாய்ப்பும் கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்றாரு. அப்புறம் மறுபடியும் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, யாருக்கு எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு, எந்த மினிஸ்ட்ரியல் அலோகேஷன் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்க கூடி முடிவு பண்ணுவோம் அப்படின்றாரு. அப்போ 3 இடங்கள்ல கூட்டணி ஆட்சிக்கான அந்த அச்சாரத்தை அவர் வந்து விதைத்து இருக்கிறார். அந்த தாட்டை வந்து அதிமுகக்குள்ள போட்டிருக்காரு. இது அதிமுக ஒத்துக்குச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா இதே ஒரு அதிமுக செட்பேக், இது கண்டிப்பா செட்பேக். இதை இப்ப கூட்டணிக்கு நீங்க வந்து பாஜகவை உங்க ஆட்சியில பங்கு கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதிமுகவை ஆதரிப்பவர்கள் எப்படி ஏத்துப்பாங்க? நீங்க பாஜகவோட கூட்டணி போனதே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு, மக்கள் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா பாக்குறாங்க அப்படின்னும் போது கூட்டணி ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னா திமுகவுக்கு பிளஸ் ஆயிடும். உங்களோட இந்த பாயிண்ட் பாக்குறப்ப ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் தெரியல, நமக்கு தெரியல.
இப்போ அதுக்கான கிளாரிபிகேஷன் அப்படின்றது ஏடிஎம்கே தரப்புல இருந்து வரணும். இபிஎஸ் கூடவே இருந்தாரு. பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கூட்டணி அறிவிப்புகள்லாம் எது பெரிய கட்சியோ அவங்க வந்து லீடு எடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் யாருமே வாய் திறந்து பேசலையே. ரொம்ப இறுக்கமா உட்கார்ந்திருந்தாரு எடப்பாடி. அவர் இறுக்கமா இல்ல, அவர் கம்ஃபர்டபுளா உட்காந்துருந்தாரு. அவருக்கு வந்து இந்த கூட்டணி அமைவதெல்லாம் வந்து அவருக்கு வந்து பெரிய விருப்பம் இல்லை அப்படின்லாம் வந்து கிடையாது. பட் அவரு வந்து இருந்தாரு. ஆனால் இந்த விஷயத்தை அவர் வந்து கிளாரிஃபை பண்ணல. அப்போ இது கிளாரிஃபை பண்ணல அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்டா இருக்கும். எதிர்கட்சிக்கு வந்து இது இது வந்து இப்போ திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா இருக்கும். இதெல்லாம் வலு சேர்க்கும். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம், இவங்க கூட்டணியில பங்கு அப்படின்னு பேசுறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வாதம். அப்போ இதை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஏடிஎம்கே இதை எப்படி கவுண்டர் பண்ண போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்போ நாளைய தினமே வந்து அவங்க இல்லை அப்படின்னு சொன்னா கூட, இல்ல அது அப்படி கிடையாது, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு மீண்டும் அதிமுக சொல்றகின்ற விஷயங்கள்ல ஒரு நம்பிக்கை ஏற்படும் நினைக்கிறீங்களா? கஷ்டம்தான். யார் சொன்னா வந்து நீங்க கூட்டணிக்கே போக மாட்டேன்னீங்க, பட் கூட்டணிக்கு போயிட்டீங்க, நாளைக்கு ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆட்சியில் பங்கு அப்படின்ற அந்த பாயிண்ட், இது வந்து ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்டா வரும். வந்திருக்கு. திமுக வந்துருச்சு, திமுக அதை கையில எடுப்பாங்க, சட்டமன்றத்துல பேசுவாங்க, மக்கள் மன்றத்துல பேசுவாங்க, பொதுவெளியில பேசுவாங்க. இது அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை நிச்சயமாக. ஷபீர் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து தொட்டார். அதுக்கு முன்னாடி அரசனை நம்பி புருஷன் இழக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுக்காக நிறைய தியாகம் பண்ணாரு. டிடி தினகரனும் அப்படிதான். இன்னைக்கு அவங்க 2 பேர்த்தோட நிலைமை என்ன அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த ஒரு புள்ளி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்கும், இது வந்து அதிமுக பலவீனமாக்கும் அப்படின்ற ஒரு புள்ளியும் சபீர் தொட்டு பேசினாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி ஓபிஎஸ் வந்து எப்படியாவது ஒரு வகையில பாஜகக்குள்ள வந்துடுவார். அவர் மேபி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதன் மூலமாகவோ இல்ல பாஜகவுடைய நேரடி உறுப்பினராக கூடவோ அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை அவர் சொல்லியிருந்தார், என்னோட வேட்டி என்னைக்கும் கரம் மாறாதுன்னு. சரி, ஒரு ஆதரவு பெற்ற அப்படின்னு ஒரு சுயேட்சையாக கூட மேபி தாமரை சின்னத்தை கூட போட்டிடுற எல்லாமே கூட அவருக்கு வரலாம். ஸோ அப்படி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அதிமுகவுடைய சின்னத்துல போட்டியிட வைக்கிற அளவுக்கு எடப்பாடி இன்னும் அவர் மேல ஒரு கருணை இல்லாம தான் இருக்காரு, கொஞ்சம் கோபமாக தான் இருக்கிறார். ஸோ அப்படின்றப்போ அவர் ஆனா ஏதோ ஒரு வகையில இதுல அலைன் ஆயிப்பாரு அப்படின்னு தான் பாக்குறேன். ஆனா டிடிவி பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டிடிவி வந்து ஓபிஎஸ் கூட நெருக்கமா இருக்க முடியும், ஆனா எடப்பாடி கூட நெருக்கமா இருப்பது ரொம்ப கஷ்டம். அப்ப அவர் மேபி இந்த அலையன்ஸ் வந்து எக்ஸிட் தான் ஆவார். அதுக்கு பதிலாகத்தான் இவங்க பாமக தேமுதிகவெல்லாம் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் இதுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஓபிஎஸ் எப்படியாவது ஒரு சேஃபா பிளே பண்ணிப்பாரு. பட் டிடிவிக்கு இது ஒரு லாஸா தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ஏன்னா இப்ப அண்ணாமலையும் இல்லை, ஏன்னா அண்ணாமலை நம்பிதான் அவர் உள்ளேயே வந்தாரு, அண்ணாமலை கூடவே இருந்தாரு. ஆனா இப்ப அண்ணாமலைக்கும் பெரிய ரோல் ஸ்டேட்ல இல்லை அப்படிங்கிறப்போ மறுபடியும் அதை எப்படி அவரால் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றது தெரியல. எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, இப்ப கம்பேரிட்டிவ்லி பெரிய பார்ட்டி ஏடிஎம்கே, அப்ப அவங்க சொல்றதை தான் பிஜேபி வந்து கேட்பாங்க. சோ அவங்க சொல்லும் பொழுது அவங்க எவ்வளவு இடங்கள் கொடுக்குறாங்க அதெல்லாம் பொறுத்து தான் இந்த முடிவு. பெரிய கட்சி அதான் சொல்றேன், ஏடிஎம்கே சொல்றது தான் பிஜேபி கேட்டாகணும் இங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கே வந்து அதிகபட்சம் ஒரு 30 சீட் கொடுப்பாங்களா பிஜேபிக்கு? அவ்வளவுதான் கொடுக்க முடியும் சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல அதுக்கு மேல கொடுக்க முடியாது. நீங்க வந்து அதுக்கு மேல நீங்க சீட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க போன முறை 20 சீட் கொடுக்கும் போதே அது ஒரு பெரிய பேச்சு பொருளா வந்துச்சு கட்சியினர் மத்தியில. அப்ப இப்ப 30 சீட் அப்படின்லாம் வந்து போச்சுன்னா அது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ஒரு சிக்கலை வந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்தும். 2020 அப்புறம் போட்டியிருக்கு ஆள் வேணும்ல, அது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பிஜேபி கொடுத்து நம்பர் வாங்கிடலாம், 50 கூட வாங்கலாம்னு வச்சுக்கோங்க, யாரை போட்டிடுறது? நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவை. இல்ல பாஜக அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, ஆள் இல்லைன்னு உண்மையே சொல்றேன்னா. ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏரியால ஒரு நல்ல அறிமுகம் இருக்கணும், எதிர்த்து போட்டியிடக்கூடியவங்களை வந்து எதிர்க்கிற அளவுக்கான வலிமை இருக்கணும், கட்சி வலிமையா இருக்கலாம். நேஷனல் லெவல்ல நீங்க பெரிய பார்ட்டி கேண்டிடேட் வேணும்ன்றீங்க, நல்ல கேண்டிடேட் இருக்கணும், அது ஒரு விஷயம். இல்லைன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால வந்து ஃபைட் பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு சூழலுக்கு அவங்க போயிடுவாங்க. இயல்பாக கிடைக்கிற ஓட்டு தான் கிடைக்கும், அந்த ஓட்டு பெரிய லெவல்ல எதுக்கும் ஹெல்ப் பண்ணாது. அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, விஜய் ஃபேக்டரை வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க கன்யூஸா. அந்த ஃபேக்டர் உள்ள வரும் பொழுது
நீங்க வந்து ஓட்டு பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேவுக்கு அது ஒரு ஃபேவரா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதெல்லாம் இவங்க எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயமும் இங்க வந்துடும். ஸோ அதனால பிஜேபிக்கு வந்து எவ்வளவு குறைவா சீட்டை வாங்கிக்கிட்டு ஒரு டார்கெட்டடா ஒர்க் பண்றாங்களோ அது நல்லது. அதிமுக வெர்சஸ் டிஎம்கேன்னு அதிக இடங்களை நீங்க பிச் பண்ணீங்கன்னா அது மேபி ஒரு நல்ல ஒரு ஃபைட்டை வந்து கொடுக்க முடியும். இந்த டிஃபரன்ஸ்லாம் அதுல மேபி மறைஞ்சிரும். வந்துட்டீங்க நீங்க வந்து சிறுபான்மைக்கு எதிராக இருக்கீங்க பாருங்க அப்படின்ற ஒரு இடத்த பிச் பண்ணி நீங்க ஃபைட் பண்ணதுக்கு ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு முடிவை தான் பிஜேபியுமே விரும்பும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்காங்க. எப்படியாவது 26ல வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் இங்க ஃபார்ம் பண்ணணும். அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு வந்து மற்ற இடங்களை தாண்டி தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க எல்லாத்துக்கும். லாங்குவேஜா வந்துடுறாங்க, டிலிமிட்டேஷனா வந்துடுறாங்க, நீட்டா வந்துடுறாங்க. ஏன்டா ஒரு சட்டத்தை விட மாட்டீங்க, ஆவுன்னா வந்து பேசுறீங்க, நல்லா வேற பேசுறாங்க. அது இன்னொரு பெரிய பிரச்சனை. பார்லிமெண்ட்ல அநியாயத்தை அடிக்கிறீங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? உங்களை கவுண்டர் பண்றதுக்கு இங்க வந்து ஆட்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. நீங்க எவ்வளவு காலத்துக்கு தான் ராஜ்யசபாவே ஆளை அனுப்பிட்டு இருப்பீங்க? யாராவது லோக்சபால இருந்து வாங்கயா அப்படின்ற ஒரு கட்டாயத்தையும் அவங்க வச்சிருக்காங்க. இப்பதான் தத்தி புத்தி எப்படியோ 4 எம்எல்ஏ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதை இழக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படின்றதுனால அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு கமிட்மெண்ட்டை இங்க வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கமிட்மெண்ட்டை கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு வகையில கொஞ்சத்தை லூஸ் பண்ணி ஏடிஎம்கேவை பலப்படுத்துற வேலையை பாஜக பார்த்தாலே போதும். அதை விட்டு நான் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி அண்ணன் நான் ஒரு பெரிய அண்ணன்டா, நான் டெல்லியில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அதே ட்ரெயின்ல ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால அந்த வேலையெல்லாம் பிஜேபி வந்து பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது அண்ணாமலை செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்காக ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸை கையில எடுத்தாரு. பட் அதே சமயத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, அதிமுகவையும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், அதே மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகளையும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், எல்லோருடைய அஜெண்டாவையும் நான் தான் செட் பண்ணுவேன் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அவர் கையில எடுக்க பார்த்தாரு. நீங்க அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில போயிட்டு புரியாம முழிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில பிஜேபி இருக்கு. அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து பல்வேறு விஷயங்கள்ல ரூட் போட்டு கொடுத்தாரு ஓபிஎஸ்க்குலாம். அவங்களே வந்து ஒன்றும் புரியாம இருக்கும்போது அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையில நான் வந்து ஒண்ணு சேர்க்க போறேன், ஈரோடு ஈஸ்ட் தேர்தல் போது போய் பார்த்துட்டு நான் 2 பேரும் ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு கேண்டிடேட் வாபஸ் வாங்கினாரு ஓபிஎஸ். ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் வந்து கோவத்தின் உச்சத்துக்கு தள்ளிருச்சு இபிஎஸ். நீங்க 2026 தேர்தல் என்பது அதிமுகவுக்கான தேர்தல். அப்போ அதிமுகவை நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தான் பிஜேபி உள்ள வந்திருக்கு. நீங்க வருகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இடி ரெய்டு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திமுக தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெளியே கொண்டு வந்து இங்க வந்து பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவை இடி வந்து டிஎம்கே விட்டு நோக்கி தான் போகும். போட்டாரு அமித்ஷா இன்னைக்கு டாஸ்மாக் அந்த லிஸ்ட் சொல்லல வேற திட்டினாரு. அவரு நம்பரை சொல்லியா நான் வேற சொல்ல மாட்டேங்கிறாரு. இவ்வளவு ரைடு போகும் அப்படின்னு சொன்னாரு. பக்கத்துல எடப்பாடி இருக்காங்கல்ல. நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்களா? நீங்க வந்து டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி ரூபாய் அப்படின்னு தான் வருது. இன்னைக்கு அமித்ஷா சொல்லும் போது 39,000 கோடி ரூபாய் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நம்பரை வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்றது இருக்கு. இன்னொன்னு, இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்றத இந்தியா முழுவதும் இடி வந்து பல கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கு. டெல்லியில, அதே மாதிரி கவிதா தெலுங்கானால, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜார்க்கண்ட்ல, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர்ல கூட ப்ரூவ் பண்ணிருக்கு. இப்ப இந்த எல்லா கேசஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்க யாரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க, முதலமைச்சர் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க. அப்போ அதை நோக்கி இந்த விஷயங்களும் போகிறதா அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம். நீங்க அதை ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது. அதனாலதான் திமுக வந்து இந்த கேஸ்ல பெரிய அளவுக்கு ஒரு புஷ்பேக் இருக்கு, பெரிய அளவுக்கு ஒரு லீகல் ஃபைட்டை வந்து போடணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதை எப்படியாச்சும் வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஸோ 2029 அப்படின்றது தான் வந்து பாஜகவுக்கான தேர்தலாக இருக்கிறது. 2026ல இந்த 4 சீட்டு 8 சீட் ஆகுமா அப்படின்றது தான் வந்து பிஜேபியோட கணக்கு. மேக்சிமம் அதை தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஒரு ரெப்ரசன்டேஷன் அசம்பிளியில இருக்கணும். ஏன்னா 2024ல 11 முறை பிரதமர் சென்னைக்கு வந்தாரு, இது தமிழகத்துக்கு வந்தாரு. பல நலத்திட்ட உதவிகள், பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. ஒரு சீட்டு கூட வரல. அப்ப அதே மாதிரியான ஒரு நிலை வந்து 2026ல ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றது பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய கவலையா இருக்கு. ஏன்னா முதல் முறை அவங்களுக்கு சீட் வரல அப்படின்னும் போது ஒரு எம்பாரஸ்மெண்டா ஃபீல் பண்ணாங்க. 2வது முறை அவங்களுக்கு சீட் வரல அப்படின்னும் போது அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. 3வது முறையும் வந்து சீட் வரல அப்படின்னும் போது அது ஒரு இன்சல்ட்டா பாக்குறாங்க. தமிழ்நாடு ஏன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுது,
தமிழ்நாட்டுல ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? அப்போ நீங்க அண்ணாமலை சொல்லுகின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? பாஜக வளர்ந்திருக்கிறது, ஓட் ஷேர் வளர்ந்திருக்கு, நாம வந்து சில இடத்துல தனியாவே அதிமுக நின்னோம்னா பின்னுக்கு தள்ளி இருக்கோம், தனியாவே நம்ம நின்னோம்னா நம்ம வந்துருவோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஓகே. ரசிக்கிறது நல்லா, பேச கேட்க இல்ல நல்லா இருக்கும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இருக்கு. நாங்க இல்லன்னுலாம் சொல்லல. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கட்சிய வளர்த்திருக்கீங்க அப்படின்லாம் ஓகே. ஆனா இது சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது மட்டும் தான் அமித்ஷா பார்க்கிறார். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த அண்ணாமலையை மாற்றுவதற்கான காரணம்லாம் அது ஒரு மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சீட்டா கன்வெர்ட் ஆகணும்னா அதிமுக தேவை. அதிமுகவுடைய 25% வோட் ஷேர் அப்படின்றது தேவை. அப்போ அதை வைத்து நாம வந்து இப்போதைக்கு வேலையை பார்ப்போம். 2வது அவங்களுக்கு வந்து 2029 ப்ராபப்ளி அமித்ஷா ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரலாம். அப்போ உங்களுக்கு சவுத்ல இருந்து சில நம்பர்ஸை எடுக்கணும்னு விரும்புறாரு. இன்னைக்கு 2024ல 40 தொகுதிகளை அவங்க எடுக்கிறாங்க திமுக. 29லயும் 40 தொகுதிகளை எடுப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அப்போ அதிமுக கெயின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. கெயின் பண்ணி அவங்க ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ எடுத்தா கூட அது ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கு போகும். இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அமித்ஷா தொடர்ந்து 2 முறை 3 முறை அதை பேசினாரு. We want a long term relationship with ADMK. We are working for a long term relationship. உங்க பத்திரிகையாளர் சந்திப்பு 12 மணிக்கு அதுக்கான காரணம் நடக்குது. இதுதான் அப்படின்னாரு. நீங்க ஏன் 5 மணிக்கு பிரஸ் மீட் கொடுக்குறீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் ஆதங்கப்பட்டு கேட்டாரு. We were working for a long relationship. அதனால ஒரு லாங் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாரு. அப்போ லாங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு 29 அப்படின்றது. ஏன்னா மோடிக்கு 75 வயது ஆகிறது. எப்படி இருந்தாலும் அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்க மாட்டார் அப்படின்னும் போது அடுத்தது அமித்ஷா தான் ப்ராபபிள் கேண்டிடேட் அப்படின்னும் போது அதற்கான வேலைகளும் இதுல இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க பிஜேபி இங்க கெயின் பண்ணியிருக்கு. பிஜேபியோடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிகமான தொகுதிகளில் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அதனால ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அது ஓட் பேங்கா மாறி இருக்கிறதா அப்படின்னா ஓட் பேங்கா உங்களுக்கு வந்து ஒரு தேர்தலில் வராது. அதாவது ஒரு 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 10 தேர்தலோ 5 தேர்தலோ சந்திக்கும் போது அது ஓட் பேங்காக மாறி இருக்கிறதான்னு வரும். அப்போ அதற்கு இன்னும் காலம் அதிகமாக இருக்கிறது. அப்போ எல்லா மாநிலங்கள்லயும் ஸ்ட்ராட்டஜி பண்ற அமித்ஷாக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிந்திருக்கிறது. அவரே ஒரு டீம் அனுப்பி ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. இப்போ இந்த பக்கம் டிஎம்கே அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்டாக்டா இருக்காங்க. அதை வந்து வீழ்த்துறதுக்கு இவங்க அதிமுக பாஜகவோட அலைன்ஸ் போயிருக்காங்க. இந்த கூட்டணியில இன்னும் யார் யாரெல்லாம் வந்தா திமுகக்கு டஃப் ஃபைட்டா வந்து இருக்கும்? இன்னும் இந்த கூட்டணியில பாமக, தேமுதிக மற்ற பல கட்சிகள் வந்துச்சுன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். ஆனா இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியோட ரோல் இருக்கு. பல விஷயங்கள் வந்து அயர்னோட் ஆனது அமித்ஷாவும் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திக்கும் போதுதான் டிடிவி ஓபிஎஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து இப்போதைக்கு அது வந்து நாங்க தலையிடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எதிர்காலத்துல என்ன வரும் அப்படின்றது தெரியல. அப்போ பல விஷயங்களை இன்னைக்கு ஏடிஎம்கேவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளாக மேஜர் குறிக்கோளாக இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க டிஎம்சி கூட்டணியில இருக்காங்க. ஏன் அவங்க என்டிஏ மீட்டிங் தானே வந்திருக்கணுமே வரல. ஜி.கே. வாசன் வந்தார், ஐடிசிக்கு வந்தாரு, பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல ஒரு இடம் கொடுத்துருக்கணும். ஸ்டேஜ்ல இடம் கொடுத்துருக்கணும்ல. நீங்க ஸ்டேட்ல என்டிஏ அப்படின்னா என்டிஏக்கு ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கணும். ஜி.கே. வாசன் அந்த பொறுப்புக்கு அவர் தான் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதுவும் வரல. இப்போ வருகின்ற நாட்கள்ல அதெல்லாம் வந்து பேசி அதெல்லாம் சரி செய்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணப்படுமா அப்படின்னு. பட் இன்னைக்கு அஜெண்டா வந்து ஏடிஎம்கே மீண்டும் உள்ள கொண்டு வருது. இன்னொரே ஒரு விஷயம் மனோஜ் சொன்னது என்னன்னா, ஏன் 2026ல திமுகவை வீக்கன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, திமுகவை வலுவிழக்க செய்ய வேண்டும் அப்படின்றது பிஜேபியோட ஒரு மிக முக்கியமான அஜெண்டாவாக இருக்கிறது. நீங்க மாநில அளவுல பாத்துக்கோங்க, திமுக பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி விட்டது. இருமொழி கொள்கை பிரச்சனையிலையும் சரி, மற்ற டீலிமிட்டேஷன், நிதி பகிர்வு, தமிழகத்துக்கு பாஜக என்ன செய்தது அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து மக்கள் மனசுல தமிழ்நாட்டுக்கு பாஜக வந்து எதிராக தான் இருக்கு அப்படின்ற மனநிலையை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் தேர்தல் நெருங்கும் போது இன்னும் அது அதிகமாகும். ஒண்ணு. அதே மாதிரி உங்களுக்கு சவுத் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை பண்றாங்க. டீலிமிட்டேஷன் விஷயத்தை கையில் எடுத்து. ஆனா தமிழ்நாடு வேற ஒரு பாதையில போகுது. டீலிமிட்டேஷன் விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ டீலிமிட்டேஷன் விஷயத்துல வந்து தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் வந்து சப்போர்ட் பண்றாங்க, எதிர்கட்சியும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்றது உருவாயிடுச்சு. அப்போ எல்லா மாநிலங்களும் வந்து இனி வருகின்ற நாட்கள்ல டீலிமிட்டேஷன் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக பாஜகவுக்கு மாறும், ஒன்றிய அரசாங்கத்துக்கு மாறும் அப்படின்னும் போது அந்த விஷயத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயமும் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பில்லு, எந்த திட்டம்,
எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் திமுக ஃபைட் பண்றாங்க. அது வக்ஃப் பில்லா இருந்தாலும் சரி, சிஏவாக இருந்தாலும் சரி, யூஜிசி கைட்லைன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது கவர்னருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, லீகலாவும் ஃபைட் பண்றாங்க, பொலிட்டிக்கலாவும் ஃபைட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரீபீஸ், அதாவது இலவச திட்டங்கள், அதாவது இங்க நம்ம சொல்றோம் இல்லையா, விலை மதிப்பில்லா திட்டங்கள் தொடர்பான விஷயங்கள்ல கூட சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போட்டு அதை ஏதாச்சும் லீகலா நம்ம வந்து ரெமெடி வாங்க முடியுமா, ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. நாடாளுமன்றத்துல அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது. நான் ஒரு எம்பிட்ட பேசும்போது அவர் தான் திமுக எம்பி சொல்றாரு, நாங்கெல்லாம் உள்ள உட்காந்துட்டு, ஏன்னா இந்த வக்ஃப் போர்டு டிபேட்ஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸை விட மிக சிறப்பாக பேசியது திமுகவினர். ஆர் ராசா, திருச்சி சிவா போன்றவர்கள். அப்போ பெரிய அளவுல வந்து இந்திய எம்பிக்களுடைய எதிர்க்கட்சிகளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ரேலிங் பாயிண்டா டிஎம்கே இன்னைக்கு வந்து நேஷனல் லெவல்ல மாறி இருக்கு அப்படின்னும் போது, அப்போ இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? இங்க அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஆட்சியில இருப்பதனால் அவங்களால 40 தொகுதிகள் எடுக்க முடியுது. இதே நிலை 2029ல நீடிச்சு மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் 2026 மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. மீண்டும் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கணக்காக இருக்கிறது. அந்த லாங் டேர்ம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால லாங் டேர்ம், லாங் டைம். அப்போ அந்த லாங் டேர்ம், லாங் டைம்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்கிறது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ டிஎம்கேக்கு இந்த அலைன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. திமுகவை எப்படியாச்சும் வந்து ஆட்சி கட்டில அவங்க வந்து மீண்டும் வந்தாங்கன்னா கூட ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியோட அவங்க வரக்கூடாது. இப்போ ஒரு 5 முனை போட்டி அப்படின்னா அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தான், பெரிய அளவுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம அந்த சான்சஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸோ இங்க வந்து ஒரு 2 டைமென்ஷனல் இது இருக்கும். ஒரு பக்கம் அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களை நிறுத்துறது, இன்னொரு பக்கம் வந்து ஏஜென்சிஸ் மற்ற விஷயங்கள்லாம் வச்சு டிஎம்கேவை நெருக்கிறது. ஸோ வருகின்ற நாட்கள்ல நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்ப்போம். மீண்டும் தமிழ்நாட்டுல வந்து இந்த இரவு நேரங்கள்ல பணி செய்வதற்கான அதிக வாய்ப்புகளை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இறுதியாக கேள்வி, சுருக்கமான பதில். இந்த அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான அலைன்ஸா டிஎம்கே இருக்கும்? ஐ மீன் டிஎம்கே டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா? டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னா இன்னும் நிறைய பேரை உள்ள கொண்டு வந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ சோஃபார் நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு 3 கார்னர் ஃபைட்டாக இப்போதைக்கு இருக்கு. சீமானு உள்ள வரல அப்படின்னு 4 கார்னர் ஃபைட்டாக மாறிடும். ஸோ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அது டிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். ஆனால் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பலத்தையும் பயன்படுத்தி திமுக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்க்கிற அளவுக்கான வலிமை அதிமுகவுக்கு இயல்பாகவே இருக்கு. அதை அவங்க சரியா செஞ்சாங்கனாலே நல்ல ஃபைட்டு தர முடியும். பிஜேபியும் உள்ள வரும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் சேர்ந்து அவங்களுக்கு அதை பண்ணும். எல்லாம் தான் இடி, ஐடி எல்லாமே சேர்ந்து அவங்க ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. பண்றது தானே சேர்ந்துருக்காங்க. இல்லைன்னா அது கஷ்டமா மாறிடும். ஆனா என்னன்னா இதை லீடு எடுத்துட்டு போறது யாரு? எடப்பாடி பழனிசாமி லீடு எடுத்து போக முடியுதான்றதுதான் கேள்வி. எதிர்கட்சி தலைவரா அவர் வந்து சமீப காலங்களில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அது ஒரு கேள்வி இருக்கு. அவர் சேலத்துல இருந்துட்டு சேலம் முதல்வராக செயல்பட்டு இருக்காரு. அவர் சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு இருந்தாருன்னா திமுக இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு வந்து பேசுறதே காட்ட மாட்டேன்றீங்க. அதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும்? சார், அதிமுக ஆட்சியில காட்டினீங்கன்னா என்ன? எல்லா ஆட்சியிலும் பண்ணதான் செய்வாங்க. அசெம்பிளியில நீங்க வந்து போன முறை திமுக இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது அசெம்பிளியில பேச விடல அப்படின்னா ரோட்ல இறங்கி வந்துருவாங்க. வெளியே வந்து அசெம்பிளி வாசல்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான எந்தெந்த வழிமுறைகள் இருக்கோ எல்லா வழிமுறைகளும் பயன்படுத்துவாங்க. அது நீதிமன்றத்தை நாடுவதாக இருந்தாலும் சரி, போராட்டம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அசெம்பிளி. அப்போ இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க முதல்ல இறங்கணும். இந்த பாட்ஷா படத்தை சொல்லுவார்ல, ரஜினி பார்த்து சொல்லுவாரு, நீங்க வந்து அடிவாங்கறதுக்குனே பிறந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்யறதுக்கே பிறந்த மாதிரி இருக்காரு. நீ எதிர்கட்சி தலைவர், அப்படி என்ன பண்ண? வெளிநடப்பு செய்யறதும் ஜனநாயகத்துக்கு உட்பட்டது தானே. உட்பட்டதுதான். வெளியில வந்துட்டா எவன் கண்டுக்குவோம் அவங்கள அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு டைம் பண்ணலாம், 2 டைம் பண்ணலாம். அடுத்த டைம் அதை இஷ்யூ ஆக்குங்கன்னு நான் சொல்றேன். இப்ப ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இப்ப இருக்க பார்ட்டிஸோட இன்னும் நிறைய பார்ட்டிஸ் உள்ள வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க இன்னும் 100 பேரை சேர்த்தாலும் கூட ஆக்டிவா செயல்பாடுனா கஷ்டம்னு நான் சொல்ல வரேன். எடப்பாடி இப்ப இருக்க மாதிரியே இருந்தாருன்னா அமித்ஷாவே ஐயா தப்பான ஒரு முடிவு ஐடிசில செலவழிச்சு போய் முடிவு எடுத்துட்டோமோ, ஓபிஎஸ் இன்னும் தப்பா ஃபீல் பண்ணுவாரு. அது ஓகே, அதெல்லாம் ஆல்ரெடி ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு தான் இப்போ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த பிளான் எல்லாம் வந்து ஓரம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் கொஞ்சம் ஆக்டிவா பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. இப்போ நீங்க வந்து அவரு ஆக்டிவ் அரசியல் வராட்டினா கூட ஒரு சரியான பாயிண்ட்ஸ் அப்பப்ப எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ திமுகவுக்கு எதிராக 2 பேர் பேசுறாங்க. பெஸ்டா யாரு பேசுறான், அவன்கிட்ட ஏன் போகக்கூடாதுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு? அப்ப இன்னும் நீங்க ஆக்டிவா செயல்பட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? கட்சியாகவுமே சொல்றேன். அப்ப கட்சியாகவுமே நீங்க இதை வந்து எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. உங்க கட்சிக்குள்ளே இந்த கூட்டணி எதிர்ப்பு இருக்கு.
அண்ணாமலையை மாத்துறதுக்கு அந்த கட்சிக்குள்ளேயும் எதிர்ப்பு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணி நீங்க ஒரு அலையன்ஸா ஃபார்ம் ஆகி சீட்ஸை ப்ராப்பரா பிரிச்சு ஆக்டிவா நீங்க இறங்கி அரசியல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய So, விஷயம். அப்ப அந்த டாஸ்க் வந்து எடப்பாடி பக்கமும் இருக்கு, இங்க நயினார் அவர்களுக்கும் அந்த ஒரு டாஸ்க் ரெண்டு பேத்துக்கு. தலைமை எடப்பாடின்னு சொல்லிட்டாங்களே, அப்ப நீங்க தானே நயனாரை விடுங்க. அவர் பாவம் ஒரு குட்டி கட்சியை வச்சுக்கிட்டு 20 சீட்டு வாங்கிட்டு போயிடுவாரு. ஆனா தலைமையா இருக்கக்கூடிய ஆட்சியில நான் தான் முதலமைச்சரா வரப்போறேன்னு சொல்லக்கூடிய நீங்க தான் அந்த வந்து இறங்கி பேசி தளபதியா நின்று செயல்படணும். ஆனா எடப்பாடி அதை பண்ணுவாரான்ற டவுட் ம். அவருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே அதனாலதான் அவர் ஜாலியா சேலத்திலே வந்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு டீம் இறங்கி இருக்கு. ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்க கருத்துக்கும் நேரம் கிடைக்கும். நன்றி, தேங்க்யூ.